தமிழகத்தில் மீண்டும் ஒரு சாதி ஆணவ படுகொலை அரங்கேற்றம். பட்டப்பகலில் இளைஞரை ஓட ஓட வெட்டி கொன்ற சாதிவெறி கும்பல். நீதி கேட்டு போராடும் கிராம மக்கள். விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் பட்டியலின இளைஞர் கொலைக்கும் என்ன தொடர்பு? தூத்துக்குடி சாத்தான்குளத்தை தூக்கி வாரி போட்டிருக்கும் பட்டியலின இளைஞர் கொலையில் நடந்தது என்ன பார்க்கலாம். திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வெட்கக்கேடு, திமுக அரசுக்கு வெட்கக்கேடு என்ற கோஷத்துடன் சாலையில் இறங்கி போராட்டக்காரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசை கண்டித்ததுடன் காவல்துறையினரையும் கண்டித்து அங்கிருந்தவர்கள் உணர்ச்சி பொங்க கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அங்கு நடந்துள்ள ஒரு படுபயங்கர கொலை. ஆதிக்க சமூகத்து இளைஞர்களால் தலித் இளைஞர் ஒருவர் பட்ட பகலில் ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த காந்திநகர் பகுதியில்தான் அந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் 29 வயதான சுடலை முத்து. இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் உள்ளனர். பந்தல் அமைத்தல் மற்றும் கான்கிரீட் வேலை போன்ற கூலி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று ஊரின் நடுப்பகுதியில் இளைஞர்களுடன் சுடலை முத்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இருவர் காந்திநகர் இளைஞர்களை பார்த்து சாதியை சொல்லி ஆபாசமாக திட்டி உள்ளனர். அவர்களை தாக்கவும் முயற்சித்து உள்ளனர். இதை தட்டி கேட்ட சுடலை முத்து, இதுபோன்ற ஊருக்குள் வந்து சத்தம் போட வேண்டாம், வெளி பிரச்சனையை வெளியில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கண்டித்திருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அப்பகுதி இளைஞர்களும் கூடியதால் பைக்கில் வந்த இருவர் கோபத்துடன் அங்கிருந்து சென்றுள்ளனர். பின்னர் சில மணி நேரத்தில் திரும்ப வந்த அந்த இருவர் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சுடலை முத்துவை ஓட ஓட விரட்டி பட்ட பகலில் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறது. அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரிடம் வெட்டி படுகொலை செய்த இளைஞர்களை கைது செய்யாமல் பிரேதத்தை எடுக்கவிட மாட்டோம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் இருவரையும் பிடித்து விடுவோம் என உத்தரவாதம் அளித்த பின்னரே சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ஊருக்குள் புகுந்து அரிவாளால் வெட்டி தப்பி ஓடிய இருவரையும் பிடித்து விசாரித்த போது டாஸ்மாக் தகராறும் அதைத் தொடர்ந்து சாதி வெறியில் கொலை நடந்த பின்னணியும் வெளிவந்து இருக்கிறது. காந்திநகரைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் சாத்தான்குளத்தில் உள்ள ஒரு மதுபான கடைக்கு சென்றுள்ளனர். காலி பாட்டிலை திருப்பி கொடுத்தால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் திரும்ப கிடைக்கும் என்பதால் மது அருந்திய பிறகு காலி பாட்டிலை டாஸ்மாக் ஊழியரிடம் கொடுத்துள்ளனர். பாட்டிலை வாங்கிக் கொண்டு வெறும் 5 ரூபாய் மட்டுமே கொடுத்ததால் காந்திநகர் இளைஞர்களுக்கும் பார் ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இருக்கிறது. அங்கிருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட்ட பிறகு இளைஞர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த விவகாரம் டாஸ்மாக் பார் சுந்தரின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இதை கேட்டு கடுப்பான சுந்தர் கடை ஊழியர் ஜெகதீஷுடன் காந்திபுரம் பகுதிக்கு சென்று சாதி பெயரை சொல்லி தகராறில் ஈடுபட்டுள்ளார்.
அதை தட்டி கேட்ட சுடலைமுத்துவை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு இருவரும் தப்பித்து சென்றுள்ளனர். தன்னுடைய பகுதி இளைஞர்களுக்காக குரல் கொடுத்த சுடலைமுத்து சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுந்தர், பார் ஊழியர் ஜெகதீஷ் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இறந்து போன சுடலைமுத்துவின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் குழந்தைகளின் படிப்பை அரசே ஏற்க வேண்டும் என்றும் இறந்து போன சுடலைமுத்துவிற்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினரும் கிராமத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாத்தான்குளத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் 24 மணி நேரம் செயல்பட்டு வருவதாகவும் டாஸ்மாக் கடையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சுந்தர் அறிவாள் மூலமே பதிலளிப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சாத்தான்குளம் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டாஸ்மாக் பாரில் வெறும் 5 ரூபாய்க்காக ஆரம்பித்த பிரச்சனை இன்று ஒரு அப்பாவி தலித் இளைஞரை சாதி வெறியால் காவு வாங்கி இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டுமல்ல, தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. திமுக அரசு